சினிமாவுக்கு உண்டான தகுதி திறமை அவர் 100% வளர்த்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம், அது வேற. ஆனா அரசியலுக்கு உண்டான தகுதியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டாருன்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அதை என்னால் அப்படி மார்க் போட முடியல. ஒருவேளை நான் ஓல்டு ஸ்கூலா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க பழைய அவுட் ஆஃப் டேட். இன்னும் அண்ணா இப்போ பெரியார் அந்த ஆனாலும் கூட நீங்க பெரியார் தானே எடுத்து போட்டோவை போட வேண்டியதா இருக்குது. என்ன கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு தோணுனா கூட இந்த பழைய பேண்டி இந்த அவுட் ஆஃப் டேட் பெரியார் அண்ணா மாதிரி உபமானம் கொடுத்துட்டு இருக்காருன்னு என்ன சொன்னாலும் அந்த உபமானம் கொடுக்கறதே நீங்க எடுத்து போட்டோவை மாட்டி வச்சு அவர் மாதிரி நான் வர்றேன்னு தானே காட்டுறேன். அப்போ அவர் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றதை நீ எப்படி என்ன மடைன்னு சொல்ல முடியும்? நான் ஒன்றும் தப்பா சொல்லல. நான் விஜய் பார்த்தே கேட்கறேன், உங்களை பார்த்து கேட்கறதுக்கு பதில். நான் வந்து பழசு மாதிரி இருந்து நீங்க வரணும், அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நான் சொல்லும் போது இதெல்லாம் பழைய அவுட் ஆஃப் டேட்னு சொன்னா அப்போ அவுட் ஆஃப் டேட்டை எதுக்கு நீ பழைய கட் அவுட்ல நீங்க தூக்கி வைக்கிறீங்கன்னு நான் கேட்பேன்ல. அப்போ உனக்கு பொம்மை காட்டுறதுக்கு மட்டும் அவங்க வேணும், கொள்கையில் அவங்க வாழ்க்கை வழி நடத்தி வர்றதுக்கு அவங்க வேண்டியது இல்லையா? அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. விஜயகாந்த் என்ன சொல்ல போனா எம்ஜிஆரை பார்த்து பாதி காப்பி தான் அடிச்சாரு. வள்ளல் தன்மையை வந்து எம்ஜிஆர் எடுத்து கடன் வாங்கிட்டாரு. ஏன் எம்ஜிஆரே என்எஸ் கேட்டு இருந்து கடன் வாங்கிட்டு தானே சொன்னாரு. எல்லாரும் எங்கிருந்தாவது கத்துக்கிறதானே, ஒன்றும் கத்துக்கிறது தப்பு இல்ல. கத்துக்குங்க. எம்ஜிஆரா 10 எம்ஜிஆரா வாங்க, 100 அண்ணாவா வாங்க, 1000 பெரியாரா வாங்க. நம்ம என்ன வேணான்னு சொல்றோமா? வந்தா சந்தோஷம் தானே.